புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அதே அதிகாரத்தில் 12ஆம் வசனம். பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். அர்த்த சாஸ்திரா அப்படிங்கிற அந்த ராஜா சொல்றாரு, இந்த எஸ்ராவை குறித்து சொல்றாரு, உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த எஸ்ரா அவன் அடிமையாக அங்கே அந்நிய தேசத்திலே பாபிலோன்ல அடிமையாக கொண்டு போகப்பட்டவன். எரேமியாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அந்த 70 ஆண்டுகள் முடித்தவுடனே கர்த்தருடைய வார்த்தையின்படி இவர்கள் அங்கு பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு புறப்பட்டு போகிறார்கள். ஹல்லேலூயா. அநேகர் தவறான தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாபிலோன் அங்கே இருக்கிற அந்த ராஜாவும் அங்கே இருக்கிற அந்த வீரர்கள் அவங்க தான் என்ன செய்தாங்க, எருசலேமை சிறைப்பிடித்து ஆலயத்தை சேதமாக்கி அங்கே இருக்கிற தங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களெல்லாம் கொலை செய்தவர்கள், குற்றுயிராய் போட்டுட்டு அப்படி. ஆகவே இவங்க அந்த பாபிலோனுக்குள்ள நுழையும் போதே அந்த நுழையிற இடத்துல அவங்களுக்குள்ள பெரிய வேதனை, இந்த நாட்டில் நம்ம இருக்கிறதா. அப்போ நிறைய பேர் பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, சீக்கிரமாக எருசலேம் போயிடுவீங்க அப்படின்னு. ஆனால் சரியானபடி எரேமியாட்ட இருந்து ஒரு கடிதம் வருது, தீர்க்க தரிசனம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தானியேல் நாட்களில் அதை திரும்ப கோட் பண்ணுறார். 70 வருடம் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த தேசத்தில் நல்ல பிரயாசப்படுங்க, தேசத்தின் சமாதானத்துக்காக வேண்டுங்க, தேசத்தில் நீங்கள் வீடுகளை கெட்டுங்க, நிலங்களை வாங்குங்க, உங்கள் பிள்ளைகளுக்கான திருமண காரியங்களை நடப்பீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த தேசத்தில் பழுகி பெருகுங்க அப்படிங்கிறார். அந்த தேசத்திற்கு சமாதானம் இருக்கும்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அந்த தேசத்தின் அந்த சுகத்திற்காக நீங்கள் வேண்டுதல் செய்யுங்க அப்படிங்கிறார். அப்போ எரேமியா இதை தெளிவாக சொல்கிறார். அந்த கடிதத்தை இவங்க பார்க்குறாங்க. பார்த்த பிறகு அதில் நல்லா கர்த்தருக்கு பிரியமானவங்களா என்ன செய்கிறாங்க, அந்த தேசத்தில் அவர்கள் அங்கு ராஜாவுக்கு ஃபெமிலியராக மாறிடுறாங்க. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அடுத்து இந்த எஸ்ரா, இவங்கெல்லாம் அந்த பாபிலோன் ராஜாவுக்கு தெரியுமா, இந்த யூதர்களை நம்ம அடித்தாவோ அல்லது அவங்கள ஒடுக்குனாவோ திரும்ப இவங்க என்ன செய்வாங்க, நம்ம நாட்டுக்கு விரோதமாக யாராவது படையெடுத்து வரும்போது இவங்க அவங்களோட சேர்ந்து என்ன செய்வாங்க, நம்மளை பழி வாங்கிடுவாங்க. இவங்க குணாதிசயம் அப்படிப்பட்டது, ரொம்ப ரொம்ப பிளான் பண்ணி செய்வாங்க. இவங்களை யாருமே மேற்கொள்ள முடியாது. அப்போ இவங்களை அடிக்கவும் முடியாது. அதே நேரத்தில் என்ன பண்ணாங்களாம், பாஷைகளை 2 வருஷம் இந்த பாஷைகளை கற்றுக் கொடுத்து அந்த தானியலுக்கெல்லாம் கூட பேரையே மாற்றிடுறாங்க. நம்ம இதெல்லாம் கடந்த நாளில் தியானித்தோம். பேரையே மாற்றிடுறாங்க. பேர் தானியலுடைய பேர் பாகால் என் தெய்வம் அப்படின்னு மாற்றிடுறாங்க, பெல்சசார் அப்படின்னு. அப்போ அவங்க வாயை திறந்து தானியல் பேரை எங்கேயாவது கேட்டால் அவர் வாயை திறந்து சொல்லணும். என்ன சொல்லணும், பெல்சசார் அப்படின்னு சொல்லணும். பெல்சசார்னா அவங்க அந்த தெய்வ பேரை சொல்லி அப்படி கன்வெர்ட் பண்ணி, அது மாத்திரமல்ல அவங்களுக்கு அங்கே இருக்கிற அந்த பாஷைகளை கற்றுக் கொடுத்து
அவங்களுடைய கலாச்சாரம் வேற விதமாக இருக்கிறது, அவங்களுடைய அங்கே சுச்சுவேஷன் வேற விதமாக இருக்குது, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேற விதமாக இருக்குது. அதுலெல்லாம் இவங்க என்ன செய்கிறாங்க, சர்வை பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் அவங்களை கனம் பண்ணினார். அந்த இடத்துல இந்த மனுஷனை குறித்து ராஜா சொல்றார், உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா. கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படி 70 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கிருந்து பிரயாணம் பண்ணி அங்கு எருசலேமுக்கு போகிறார். இப்போ இங்கு நான் வாசிக்கிறோம், உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறதாவது என்னவென்றால், அப்போ அன்பானவர்களே, இந்த 2024ஆம் ஆண்டு கர்த்தர் உங்களை ஒரு புதிய 2025க்குள்ள ஆண்டவர் கொண்டு போகிறார். இந்த பழையவைகளே நினைச்சு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இராதபடி இந்த ஆண்டுல நம்ம எதெல்லாம் கர்த்தருக்குள்ள நம்ம உத்தமமாக நடந்தோம், ஜெபிக்கிறதுல உத்தமமா இருந்தோமா, கர்த்தரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்துல உத்தமமா இருந்தோமா, ஆண்டவரை நேசிக்கிறதுல நம்ம உத்தமமா இருந்தோமா, நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம பிள்ளைகளை நடத்துகிறதுல உத்தமமா இருந்தோமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறதுல எதுல நம்ம உத்தமமா இருந்தோம். வேதம் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிற எவனையும் கர்த்தர் என்ன செய்யறாரு, உயர்த்துகிறார். பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு, எதிர்த்து நிற்கிறார். ஆகவே நம்ம புதிய ஆண்டுக்குள்ள போகும் முன்பாக நம்மை நாமே என்ன செய்யற ஆராய்ந்து பார்த்து, ரீசெண்டா ஒரு டாக்டர் அவங்களுடைய அந்த பட்டிமன்றம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது டாக்டர் அது சம்பந்தமாக ஒரு தலைப்பில் பேசுகிறாங்க. அப்போ சுகர் சம்பந்தமாக ஒரு டாக்டர் சொல்கிறாரு, இந்த சுகர் வந்து சைலண்ட் கில்லர் அப்படிங்கிறார். சுகர் என்னது, சைலண்ட் கில்லர். அது அந்த இரத்த நாளங்கள் கிட்டத்தட்ட இந்த பொடியாக இந்த நரம்புகள் போதும், அது இந்த உலகத்தையே 2 தடவை சுற்றி வந்துடுற அளவுக்கு நம்ம உடம்புல அவ்வளவு அந்த நரம்புகள், வெயின்ஸ், இரத்த நாளங்கள் போதும், அவ்வளோ பெருசாக இருக்கான். அதில் என்ன செய்யுமா, இந்த கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா, தேவையில்லாத கொழுப்பு, இந்த கெட்ட கொழுப்புகள் அங்கங்கே போய் அடைக்குமா. அதுதான் அது கண் பார்வை பாதிக்கும், அடுத்து கிட்னியை பாதிக்கும், ஹார்ட்டை பாதிக்கும், அடுத்து பாதங்கள் நடக்க முடியாமல் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு சொல்கிறாங்க எப்படி இருக்குன்னா, உடற்பயிற்சியும் எக்ஸசைஸ், வாக்கிங் இது நல்லது. இதில் கண்ட்ரோலில் ஆகலை அப்படின்னா அவங்க மெடிசின் எடுத்துக்கணும் அப்படிங்கிறான். அப்போ இது என்னன்னா, திடீரென்று ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடக்கிறதுக்கு இந்த சுகர் சைலண்ட்டாகவே வேலை செய்யுமா. அப்போ அதற்கு மற்ற டிசீஸ்லாம் வெளிப்படைய தெரியுமா, ஆனால் இந்த சுகர் உள்ளேயே இருந்து இதாகும். அப்போ செக் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க. அதே போல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் புதிய ஆண்டு 2025ஆம் ஆண்டு, ஒருவேளை இப்போ தான் நம்ம அந்த மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்ச நாளாக அப்படின்னா, ஜனவரி 15 வரைக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட விதமாக நம்மை நாமே நிதானித்து செக் பண்ணி எதில் நம்ம உத்தமமாக இருந்தோம் அதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இந்த 2025ஆம் ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக புதிய ஆண்டுக்குள்ளே இன்னும் நல்ல தீர்மானங்களோடு கர்த்தருக்குள்ளே நாம் அப்படி பிரயாசப்படும் போது கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இங்கு இந்த மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம், அவன் உத்தம வேதபாரகன். அவன் ஒரு உத்தம வேதபாரகன். ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. கொஞ்ச நாள் அவர் உத்தமமா நடக்கிறாரு. அடுத்து கொஞ்ச காலம் தாமதமான உடனே நிறைய பேருக்கு என்னன்னா, வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு கொஞ்சம் தாமதமான உடனே என்ன செய்வாங்க, ஆண்டவரை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு, உத்தமனாயிரு. இன்றைக்கு நம்மளை பார்த்து நம்முடைய உத்தமம் எவ்விதமாய் இருக்கிறது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டால் தெரியும் நம்ம எப்படி உத்தமமாக இருக்கிறோம். மனைவியை பற்றி கணவர்கிட்ட கேட்டால் தெரியும், கணவரை பற்றி மனைவிட்ட கேட்டால் தெரியும், பிள்ளைகள் அவங்க உத்தமம், பெற்றோர் அவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கிறாங்க அப்படி. அப்போ ஆனால் இந்த உத்தமம் என்பது நம்மை அறிந்து கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி சரி செய்து கொள்ள, நம்மை ஆண்டவருக்குள்ளாக இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு பலப்படுத்தி கொள்ள, ஹல்லேலூயா, நம்மை வளர்ச்சிக்கு எதுவாக நம்மை மாற்றிக்கொள்ள அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26, 27.
அவர்கள் கையிலே நான் 650 தாலந்து வெள்ளியையும் 100 தாலந்து நிறையான வெள்ளி பனி முட்டுகளையும் 100 தாலந்து பொன்னையும் 1000 தங்க. போதும். அதே அதிகாரத்துல 21ஆம் வசனம். எஸ்ரா 8. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையில் உபவாசத்தை கூறினேன். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த தன்னை தாழ்த்துகிறதற்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. யாரெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறார்களோ கர்த்தர் அவங்களை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் என்ன செய்யறாரு? தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறதற்கு, தேவனுக்கு முன்பாக எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறதற்கு. ஹல்லேலூயா. அப்ப தாழ்த்துகிறதுனா நான் குப்பை, நான் புழு பூச்சி அந்த இது இல்லை. தாழ்த்துறதுனா அவரிடத்துல நம்மை பலப்படுத்தி கொள்வது. ஏசாயா 40 போட்டிருக்கு, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். அப்போ அந்த பலனை குறித்து தான் இங்கே இந்த எஸ்ரா மூலமா கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு. அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறதற்கும் இவருக்கு என்னென்ன மேன்மை இருக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். இவர் ஒரு பரிசுத்தவான், நற்சாட்சி பெற்றவர். இவருக்கு அதிகாரம் ராஜா கொடுத்திருக்கிறார். ராஜாவினுடைய அந்த தயவு அவர் மேல இருக்கு. ராஜா அவருக்கு செல்வாக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல உயர்ந்த பதவி. அடுத்ததாக இவருக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இவருடைய காரியங்கள்ல தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்தது. சொல்லுங்களேன், தேவனுடைய தயவுள்ள கரம் யார் மேல இருந்தது? எஸ்ராவின் மேல இருந்தது. பிரியமானவர்களே, நம்மை கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது தேவனுடைய தயவுள்ள கரம் உங்க மேல இருக்கும், உங்க குடும்பத்துல இருக்கும், உங்க பிள்ளைகள் மேல இருக்கும். இங்க இந்த எஸ்ரா என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார் அப்படின்னா, அங்கு நாம் வாசிக்கிறோம் அந்த 8ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல, தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்து. அப்போ இவருக்கு பதவி வந்த உடனே, இவருக்கு பணம் வந்த உடனே, இன்னும் இவருக்கு செல்வாக்கு வந்த உடனே, இவர்கிட்ட பரிசுத்தம் இருக்குங்கிற அதனால எளிதாக பெருமை வரலாம். எளிதா என்ன வரலாம்? எனக்கு தெரியாத அந்த செல்வாக்கு, நான் என்ன சொன்னாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒருவேளை பெருமை, நான் சொன்னா ஜனங்கள் கேட்டுதான் ஆகணும், அந்த பெருமை வரலாம். அங்கு சொல்லப்பட்டிருக்கு, அந்த மனுஷன் எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்தாலும் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே நீங்க தான்ப்பா என் கூட வரணும், இந்த 2025ஆம் ஆண்டுக்கு போகும் முன்பாக ஆண்டவரிடத்துல ஜெபிக்கத்தக்கதாக பிள்ளைகளுக்காக, அந்த அங்க யார எதுக்காகலாம் ஜெபம் பண்றாராம் பாருங்க. இங்க இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அகாவா நதி அண்டையிலே எங்களுக்காகவும் எங்களை தாழ்த்துகிறதற்கும். ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரே இயேசுவே நீர் எங்களோடு வரணும், ஏசப்பா உங்க வார்த்தையின் வெளிப்பாடு எனக்கு வேணும், என் கண்களை பிரகாசமாக்குங்க, என் குடும்பத்தை நடத்த, என் பிள்ளைகளை நடத்த நான் உமக்கு சாட்சியா இருக்க எனக்கு அந்த வெளிப்பாடு வேணும் ஆண்டவரே, என் கண்களை பிரகாசிக்க பண்ணுங்க, இயேசுவின் நாமத்துல எனக்கு உங்க வல்லமை வேணும், பிசாசின் கிரியைகளை நீங்க சிலுவையில அழித்திருக்கிறீங்க, அந்த வல்லமை எனக்கும் வேணும் ஆண்டவரே. சோ அப்படி கருத்தாக விண்ணப்பம் பண்ணத்தக்கதாக, அன்பானவர்களே ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்க நாம் பார்க்கிறோம், இந்த மனுஷன் அப்படியாக தன்னை தாழ்த்துகிறார். யாருக்கு முன்பாக? சொல்லுங்களேன், யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக. ஹல்லேலூயா. இந்த 2024ஆம் ஆண்டு, இந்த புதிய ஆண்டுக்கு போகும் முன்பு, 2025க்கு போகும் முன்பாக, ஒருவேளை உங்களால முடியாத எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். என்னால் முடியல, என்னால் இது எதையுமே செய்ய முடியல, இந்த பகுதியில நான் வெட்கப்பட்டு நிற்கிறேன், அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு சொல்றார் மத்தேயு 6ல், அறைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி பார்க்கும்போது அவர் வெளியரங்கமாய் உனக்கு என்ன செய்வார்? பலனளிப்பார்.
அரைக்கதவை பூட்டுற இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இயேசு ஒரு வார்த்தையை சொல்றாரு, இதுவரைக்கும் தேவனை அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துல இஸ்ரவேலர்கள் அவர்கிட்ட போகவே முடியல. அவங்க தங்களை பரிசுத்தப்படுத்தணும், சுத்திகரிக்கணும். கவனிக்கலாம், அடுத்து அந்த பிரதான ஆசாரியன் தான் உள்ள போக முடியும். அந்த கிருபாசன தண்டைக்குள்ள உள்ள போகணும்னா அவங்க தங்களை அவ்வளவு சுத்திகரிச்சுட்டு போகணும். அதுவும் உள்ள போயிட்டு அவங்க வெளியே வரலைன்னா அவங்க பின்னாடி கயிறு கட்டியிருப்பாங்க, அதை பிடிச்சுதான் இழுப்பாங்க. ஆனா தேவன் மாம்சத்திலே வந்தார், கிறிஸ்து வந்தார். அவர் சொல்றாரு, தேவனை அப்பான்னு கூப்பிடுங்க. தேவனை எப்படி கூப்பிடுங்க? அப்பான்னு கூப்பிடுங்க, பிதாவை நோக்கி. அந்த வார்த்தையை பாருங்க. இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நமக்கு அந்த உறவை, அந்த திரைச்சிலை கிழிகிறது, தடையா இருக்கிறவைகள் எல்லாம் நீக்குகிறார். இயேசு சொல்றாரு, தேவனை நோக்கி நீங்க என்ன செய்யுங்க? அப்பான்னு கூப்பிடுங்க. சொல்லுங்களேன், அப்பா. ஹல்லேலூயா. அப்பான்னு கூப்பிடலாமா? பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ பயங்கரமானவ. நல்லா கவனிங்க, அந்த வெளிப்பாடு நிறைய நேரம் கிறிஸ்தவங்களுக்கு இல்லாம இருக்கிறதுனால தான் வெற்றியா இருக்க முடியல. அன்றைக்கு இஸ்ரவேலர்களோடு கர்த்தர் இருந்தாருங்கிற வெளிப்பாடு இல்லை. அப்படி இல்லாததுனாலதான் முறுமுறுத்தார்கள். அப்படி இல்லாததுனாலதான் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்படி இல்லாததுனாலதான் அவங்க என்ன செய்தாங்க? நன்றி சொல்ல மனதில்லை. இன்றைக்கு நமக்கு இயேசுவின் நாமத்துல தேவனை அப்பான்னு கூப்பிடுவோமானா நம்ம என்ன செய்யணும்? நம்ம உள்ளத்தை கர்த்தருக்குள்ளாக அந்த அன்பினால நிரப்பணும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த உன்னதத்தில் இருக்கிற தேவன் அவர் மாம்சத்துல இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா சொல்றார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். பாருங்க, அவர்னால நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம். இயேசு சொல்றாரு, நீங்க தேவனை எப்படி கூப்பிடுங்க? அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பொழுது அவர் உங்களுக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். ஏன் தெரியுமா? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து மூலமாக பவுல் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை என்ன செய்வாராம்? கிறிஸ்து இயேசுக்குள் உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் என்ன செய்வாராம்? நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4 சொல்லப்பட்டிருக்கு, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள். அந்த வார்த்தையை கவனிங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள். அங்க ஒவ்வொரு நிருபங்களையும் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் புது சிருஷ்டியா இருக்கிறீங்க, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அதைத்தான் இயேசு சொல்றாரு, பிதாவை நீங்க எப்படி கூப்பிடுங்க? பழைய ஏற்பாட்டுல தேவனே அப்படின்னு கூப்பிடுறாங்க. எப்படிலாம் கூப்பிடுறாங்க? பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தவான்கள் வித்தியாசமா கூப்பிடுறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கூப்பிடுறாங்க. ஆனா இயேசு ஒருவர் தான் தேவனை எப்படி சொல்றாரு? அப்பான்னு கூப்பிடுங்கிற. ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாடு, அந்த அன்பு இயேசுவின் நாமத்துல இந்த 2025க்குள்ள போகும் முன்பாக நமக்கு இவ்வளோ பெரிய மகிமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே என்ன செய்தாரா? வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. நம்ம யாரால பிறந்திருக்கிறோமோ? மாம்சத்தாலும் இரத்தத்தாலும் பிறக்கலையா, தேவனாலே பிறந்தவர்கள். நீங்க யாரு? தேவனாலே பிறந்தவர்கள். அப்போ இந்த வெளிப்பாடு நமக்குள்ள வரும்போது நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு, இயேசுவின் நாமத்திற்கு, ஏசப்பா நீங்க சிந்தின இரத்தத்திற்காக, உம்முடைய காயங்களுக்காக, நீர் எனக்காக பட்ட அந்த அவமானங்களுக்காக, எனக்காக அப்படின்னு சொல்லி துதிக்கணும். ஹல்லேலூயா. அப்படி துதி செலுத்தும் போதே கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. நீங்க அவரை உயர்த்த உயர்த்த வேதம் சொல்லுகிறது, நான் உயர்ந்திருக்கும் போது என் பக்கமாய் ஜனங்களை நான் என்ன செய்வேன்? இழுத்து கொள்வேன். உங்க பிள்ளைக்காக நீங்க உயர்த்தும் போது, உங்க குடும்பத்துக்காக நீங்க உயர்த்தும் போது உங்க குடும்பத்தை கர்த்தர் பலப்படுத்துவார். உங்க குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்துக்குள்ள அவருடைய மகிமை விளங்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு மரித்தார், உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க நாம் பார்க்கிறோம் எதற்காக அவர் ஜெபம் பண்றாரா? 21ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். எஸ்ரா 8:21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், தன்னை தாழ்த்துகிற எவனையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? உயர்த்துகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. அழிவுக்கு முன்னானது அகந்தை, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. சொல்லுங்களேன், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்ப நமக்கு ஒரு மேன்மை வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவர் அண்டை போக வேண்டும், அவர் சமூகத்துக்கு போகணும், அவரை நேசிக்கணும்.
அவற்றை நம்ம உத்தமமா இருக்கணும். வேதத்தை வாசிக்கிறதுல உத்தமமா இருக்கணும். வேதத்தை தியானிக்கிறதுல உத்தமமா இருக்கணும். அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கறதுல உத்தமமா இருக்கணும். இவர் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்றாரு பாருங்க. எங்களுக்காகவும் சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்களேன், எங்களுக்காகவும். உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக கர்த்தர் சமூகத்துல ஊக்கமா கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. அடுத்து எங்கள் பிள்ளைகளுக்காகவும். பிள்ளைகளுக்கு விரோதமா பிசாசின் கிரியைகள் இருக்கு. பிள்ளைகளை தாக்கும்படி பொல்லாத ஆவிகள் இருக்கு. அதற்கு நம்ம பாதுகாக்கணும். அதற்கு ஜெபம் வேணும். பிள்ளைகள் ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்கு வெறும் புஸ்தகம் படிப்பு, பிள்ளைகளுக்கு பணம் அது மட்டும் இல்ல, ஜெபம் வேணும். அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். பிள்ளைகளையும் ஜெபிக்க வைக்கணும். பிள்ளைகளை அந்த பாதையில அவங்கள திருப்பி விடணும். உபாகமம் 6 சொல்லப்பட்டிருக்கு, உன் பிள்ளைக்கு நீ கருத்தாய் போதித்து, உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் படுக்கும் போதும் நீ அதை எப்படியாவது அவங்களுக்குள்ள கொடுத்துரு. சாப்பாடு எப்படி நல்ல சாப்பாடு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு அவசியம். நியூட்ரிஷன் சொல்றாங்க, பிள்ளைக்கு சத்து இல்லை, அனிமிக்கா இருக்கு, ரத்த சோகம் இருக்கு, அப்போ அந்த பிள்ளை சாப்பிடாது. நல்லா சாப்பிடணும்னா அந்த பிள்ளையை கவனிக்கணும். அப்போதான் அந்த மெமரி பவர் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆவிக்குரிய சத்தான அந்த வல்லமையை பிள்ளைக்கு கொடுக்கணும். அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கணும். அந்த பிள்ளை நான் சொல்லும் போது ஆண்டவரே அந்த பிள்ளை கேட்கணும். அந்த பிள்ளை காதுகள் திறக்கணும். அந்த பிள்ளைக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் வேணும். பிள்ளைக்காக எல்லாம் சொல்லுங்களேன், பிள்ளைக்காக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போலாக்குவார். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் நோவாவை போல கர்த்தரோடு நடப்பார்கள். கர்த்தருக்குள்ள அவங்க உத்தமமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. இப்படிலாம் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் சமூகத்துல அந்த வார்த்தைகள் நம்ம விசுவாசித்து நம்ம ஜெபிக்கணும். சமயம் இருக்கும்போது பிள்ளைகளுக்கு அதை கொடுக்க வேண்டும். கருத்தா கொடுக்கணும். நீங்க நம்ம கொடுக்கலைன்னா இந்த உலகம் என்னென்னத்தையோ கொடுக்குது இலவசமா. இந்த டெக்னாலஜி மூலமா பிள்ளைகளை எதாவது தேவையில்லையோ தேவையில்லாததெல்லாம் உள்ள வருது, இலவசமா கிடைக்குது. அவங்க விசாலமான பாதையில போகிறதுக்கு பிசாசு எத்தனையோ வஞ்சகமானவைகளை அவன் வலை விரித்திருக்கிறான். அப்ப நம்ம தான் அதுல என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, எங்கள் சகல பொருள்களுக்காகவும். இந்த ஆண்டுல கர்த்தர் உங்க உடைமைகளை எப்படிலாம் பாதுகாத்தார்? கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்தவைகளை நீங்க அதை பிளஸ்ஸிங்கா மாத்தினீங்களா? 5 தாளந்து வச்சிருக்கிறவங்க இன்னும் 5 அதை பெருக பண்ணீங்களா? 2 வச்சிருக்கிறவங்க இன்னும் 2 மல்டிபிள் பண்ணீங்களா? ஜெபிக்கிற தாளந்து, கர்த்தர் சமூகத்துல நல்ல வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிற தாளந்து, கர்த்தருடைய வல்லமைக்குள்ள இருக்கத்தக்க பிறரையும் நடத்தத்தக்க அந்த தாளந்தை பெருக்குனீங்களா? உங்க மூலமா எத்தனை பேர் நரகத்துக்கு தப்பு வைக்கப்பட்டாங்க? உங்க குடும்பத்தை எப்படிலாம் பாதுகாத்தீங்க? என்ன உத்தரவாதம் பண்ணீங்க பாருங்க. இது எல்லாமே அவங்க பொருள்களுக்காக. ஒருவேளை இந்த ஆண்டுல ஜாக்கிரதை இல்லாதனால நம்ம உடைமைகள் நஷ்டமாயிருக்கலாம், நம்முடைய பணம் விரயமாயிருக்கலாம், சத்துரு உட்புகுந்து இருக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் இந்த பகுதியில நான் குறைவா இருந்தேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே, புதிய ஆண்டுல நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், இன்னும் நான் என்னை உத்தமமா இருக்கிறேன், என்னை மன்னிச்சதற்காக நன்றி ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தினதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி உங்களை புதுப்பித்து கொண்டு ஆண்டவர்கிட்ட பலன் கேட்டா அவர் தருவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நிச்சயம் அவர் உதவி செய்வார். இந்த கரடியும் சிங்கத்தையும் அடிக்கிறப்ப தாவீது ஒரு வார்த்தையை கேட்டிருப்பாரு, எனக்கு திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க ஆண்டவரே, திரும்ப எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. உங்க பலத்தினால கரடியை அடித்தது போல சிங்கத்தையும் அடித்தது போல உங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்ருவை நான் அடிப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருக்கு விரோதமா இருக்கிற சத்ருவை நீங்க அடிக்கத்தக்கதாக உங்க பிள்ளைக வாயில கர்த்தர் பலன் உண்டு பண்ண உதவி செய்வார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைக வாயில துதி உண்டாக்கத்தக்கதாக. அந்த பிள்ளைகள் அவங்க தங்களையே சார்ந்து பழகிடக்கூடாது. தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட்னு சொல்லி பிள்ளைகளை ஓவரா மோட்டிவேட் பண்ணி விட்டுறாங்க. நீ ரொம்ப ஆற்றல் மிகுந்தவன், உனக்குள்ள அது இருக்கு இது இருக்கு, எப்பா உனக்குள்ள இயேசு இருக்கணும்ப்பா, உனக்குள்ள கர்த்தர் இருக்கணும். கர்த்தர் இல்லைன்னா பரிசுத்தம் இருக்காது. கர்த்தர் இல்லைன்னா பிசாசுனால மோசம் பெருமை வந்துடும். கர்த்தர் இல்லைன்னா அங்க ப்ரொடெக்ஷன் இருக்காது, மோசம் போயிடக்கூடாது. அப்ப இதை நம்ம தான் கொடுக்கணும், ஆவிக்குரிய பெற்றோர் தான் கொடுக்கணும். அவங்களுக்கு என்னென்னமோ கொடுக்கப்படுது. நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளாக அவங்கள பாதுகாக்க முடியாதபடி எத்தனையோ காரியங்களுக்குள்ள அவங்க கடந்து போகிறாங்க. அப்ப கர்த்தர் நம்மளை தான் கேட்பாரு, நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்பாரு.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அப்புறம் அந்த அடுத்த தலைமுறை உங்க மூலமா தான் கர்த்தர் அந்த தலைமுறையை உருவாக்க விரும்புகிறார். இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் போயிடும். அந்த யங் ஜென்ரேஷன்ஸ் அடுத்த நிலைக்கு வருவாங்க. சின்னவங்களா இருக்கிறவங்க அவங்க அடுத்த நிலைக்கு வருவாங்க. வாலிபரா இருக்கிறவங்க அந்த பெரியவங்க இடத்துல நிற்பாங்க. அப்போ அவங்கள இன்னைக்கு நம்ம அவங்கள எப்படி எக்யூப் பண்றோம், அவங்கள எப்படி நம்ம இன்னைக்கு அவங்கள ஆயத்தப்படுத்துறோம், அதையெல்லாம் கர்த்தர் மகிமைப்படுத்துவா. ஹல்லேலூயா. இந்த எஸ்ரா சொல்றாரு, அடுத்ததாக செவ்வையான வழியை தேடுகிறதற்கும், எல்லாம் சொல்லுங்களேன், செவ்வையான வழியை தேடுகிறதற்கும். அடுத்ததாக நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். அடுத்து 22ஆம் வசனம், வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு. போற வழியில யார் இருக்கா? சத்துரு இருக்கிறான். இப்போ 2025 நம்ம போகிற வழியில இயேசு நம்ம கூட வருவார். எத்தனை பேரோட இயேசு வருவார்? ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு வருவார்ன்ட்டு என்ன செய்யக்கூடாது? அசதியா இருக்கக்கூடாது. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில என்ன செய்யணும்? பலப்படணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப உங்களை பலப்படுத்தணும். அதிகாலையில எழுந்து ஜெபிக்கணும். நேரம் எடுத்து என்ன செய்யணும்? நல்லா பலப்படணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு விரோதி சத்துரு யாருன்னு அவனை எஸ்டிமேட் போடணும். நம்மகிட்ட இருக்கிற இந்த பலம் போதுமா? நமக்குள்ள இருக்கிற இந்த அபிஷேகம் போதுமா? நமக்குள்ள இருக்கிற இந்த வெளிப்பாடு போதுமா? இல்ல போதாது, பிள்ளைக்கு போதாது, குடும்பத்துக்கு போதாது, நம்ம போகிற பாதையில நமக்கு இருக்கிற தரிசனம் பெருசு, ஆனா இந்த ஜெபம் கம்மியா இருக்கு, இந்த விசுவாசம் கம்மியா இருக்கு. எது கம்மியா இருக்கு? அதை சரி செய்யத்தக்கதாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது சத்ருவுக்கு விலக்கி, அதுக்காக ஜெபம் பண்றார். ஆண்டவரே நீங்க என்ன விலக்கி பாதுகாப்பீராக. சங்கீதம் 121 சொல்லப்பட்டிருக்கு, அவர் உன் ஆத்துமாவை என்ன செய்வாராம்? எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் போக்கையும் வரத்தையும் என்றென்றைக்கும் காப்பார். அவர் உன் ஆத்துமாவை எல்லா தீங்குக்கும். தீங்கு பின்னாடி யார் இருக்கா? பிசாசு இருக்கிறான். ஒவ்வொரு தீமைக்கும் பின்னாடி கர்த்தர் இல்லை. நீங்க ஆண்டவர் தான் செய்யறாருன்னு தப்பா எடுத்துறாதீங்க. ஒவ்வொரு தீமைக்கும் பின்னாடி பிசாசு இருக்கிறான். அதனாலதான் இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். அப்ப அந்த தீங்கு வராததற்கு முன்பாக இந்த தீமைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆள் இருக்கான். அவனை எதிர்க்கிறதுக்கு, அவனுக்கு அவனுடைய பகுதி உங்க வீட்டுக்குள்ள வராதபடி, அவனுடைய கிரியைகள் உங்க எல்லைக்குள்ள வராதபடி, பிள்ளைகளுக்குள்ள வராதபடி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வராதபடி, நம்ம சரீரத்துக்குள்ள வரக்கூடாது. சரீரத்தையும் சரியானபடி பராமரிக்கணும். இந்த சரீரத்தை நம்ம சரியானபடி கர்த்தருடைய வார்த்தைகளால நல்ல தீர்க்க ஆயுசையும் பலனையும் பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம நல்ல ஆரோக்கியமா இருந்தால் தான் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். அப்போ சத்ருவுக்கு விலக்கி பாதுகாக்கப்பட. அடுத்ததாக எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு, எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த எஸ்ரா அவர் எப்படி கர்த்தருக்குள்ள அவர் காரியங்கள் எல்லாம் இருந்ததா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேவனுடைய தயவுள்ள கரம் எஸ்ரா மேல இருந்தது. ராஜாவினிடத்துல கேட்டதெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தருளினார். அவனை கர்த்தர் என்ன செய்தார்னா, இந்த எஸ்ராவை கொண்டு பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக ராஜா சொல்றாரு, உன் கூட யாரெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறியோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு போகலாம். அது மாத்திரமல்ல, ஆலயம் கட்டுகிறதுக்கு என்னென்ன பொருள் தேவையா இருக்கோ அதையெல்லாம் நீ என்ன செய், இங்க வாங்கிட்டு போ, அங்கு எருசலேமிலையும் கஜானால இருந்து எடுத்துக்கோ. இதெல்லாம் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த பகுதியில ஆதியாகமத்தில இருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்கலாம். இதை தொடர்ந்து ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 33. என் ஆண்டவராகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம். நான் செய்யிருக்கும் என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஏசா கவனிக்கலாம். ஏசா யாக்கோபு அண்ணே தம்பி 2 பேரும். இந்த யாக்கோபுக்கு விரோதமா ஏசா என்ன தீர்மானம் பண்ணானா, அப்பா இறக்கட்டும், உன்னை என்ன பண்றேன் பாரு, உன்னை கொலை செய்வேன் அப்படின்னு அவன் என்ன பண்ணியிருந்தான், மனதில் அந்த
கசப்போடு இருந்தான். ஏன்னா 2 முறை அவங்க அப்பாட்ட ஆசீர்வாதத்தை ஏமாத்தி வாங்கிட்டான். இப்போ தூரத்துல 400 பேரோடு ஏசா வருகிறாப்புல. எவ்வளவு பேரோட வர்றாப்புல? 400 பேர். எதற்காக வர்றாப்புல? தம்பிய கொல்றதுக்காக. தம்பிய கொல்றதுக்காக. இப்ப யாக்கோபு என்ன செய்யறாரு தெரியுங்களா? இரவெல்லாம் ஜெபம் பண்றாரு. எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே நீங்க என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இரவெல்லாம் ஜெபம் பண்றாரு. பிரியமானவர்களே, இப்ப ஏசாவுக்கு வெகுமானங்களை எல்லாம் முன்னாடி ஒரு ஆளை வச்சு அனுப்பி விடுறாரு. ஒருவேளை அவனை கொன்னுட்டா கூட அடுத்து நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் நம்ம தப்பிச்சுக்கலாம், பாதுகாத்துக்கலாம் அப்படின்ட்டு முன்னாடி அனுப்பி விடுறாரு. உடனே ஏசா அதை பார்த்த உடனே, இப்போ நல்லா கவனிங்க, இந்த மனிதன் ஜெபித்த உடனே அந்த ஏசாவுடைய இருதயத்தை கர்த்தர் மாத்திட்டாரு. அல்லேலூயா. அடுத்த நாள் சந்திக்கும் போது ஏசா வந்து முத்தம் இடுகிறார். கட்டி பிடிச்சுக்கிறாங்க 2 பேரும். இது எப்படி நடந்தது? நல்லா கவனிங்க. கசப்பு, விரோதம், அது என்ன செய்யுது? அது ஒரு பெரிய அழிவை உண்டாக்க போகுது. ஆனா கர்த்தருடைய சாயல் என்பது, அந்த மனுஷன் கர்த்தரிடத்துல ஜெபித்த போது அந்த கசப்பையே கர்த்தர் நீக்கிட்டாரு. அல்லேலூயா. அந்த வெஞ்சன்ஸ், அந்த கசப்பு என்கிற வேர், அது என்ன செய்யுமா? அநேகரை தீட்டுப்படுத்துமா. தீட்டுப்படுத்துறதுன்னா என்னன்னா, அது உள்ள இருந்து அப்படி எல்லாத்தையும் கெட்டு போக பண்ணும். இந்த சிக்கன்ல பித்தப்பை அப்படிம்பாங்க. அது இதாச்சுன்னா எல்லாமே என்ன ஆயிரும்? கசப்பாகி போகும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில இந்த கசப்புங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அது யாக்கோபு மேல ஏசாவுக்கு ரொம்ப இருந்தது. கொல்லணும் 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 அப்படின்னு. பிசாசு தான் இந்த கசப்பு, பிட்டர்னஸ், மன்னிக்காத சுபாவம், அந்த பெருமை. ஏசாவுக்குள்ள ஒரு பெருமை, நான் அண்ணே, எனக்கு தான் அந்த ஆசீர்வாதம், ஆனா தம்பி அது அவ எப்படி ஆசீர்வாதத்தை பெறலாம் அப்படிங்கிற ஒரு பிட்டர்னஸ், கசப்பு. நடந்தது என்ன தெரியுங்களா? அவன் கர்த்தரிடத்தில் தன்னை தாழ்த்தினான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா, நீங்க எனக்கு கொடுத்த குடும்பம் அதை பாதுகாப்பா இருக்கணும், எனக்கு கொடுத்த மந்தை பாதுகாக்கப்படணும். ஆண்டவரிடத்துல இரவெல்லாம் ஜெபம் பண்றான். நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர் அங்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். இந்த 2025ஆம் ஆண்டு போகும் முன்பாக பிரியமானவர்களே, அங்கு ஏசாவும் யாக்கோபும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து முத்தமிட்டார்கள். சரி, அடுத்து இப்ப ஏசா சொல்றாரு, வா தம்பி, இதெல்லாம் எனக்கு எதுக்கு, வேண்டாம், நீயே வச்சுக்கோ அப்படின்னு. இல்ல நான் உங்களுக்குன்னு கொடுக்கறது. சரி, இப்ப ஏசா என்ன செய்யறாரு? முன்னாடி வேம நடக்கிறாரு, தம்பியை கூப்பிடுறாரு, வா நீ என் கூட சேர்ந்து நட அப்படிங்கிறாரு. அப்ப யாக்கோபு சொல்றாரு, எனக்கு என்னிடத்துல குட்டி போட்ட ஆடு இருக்கு, குட்டி போட்ட ஆடு இருக்கு, சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள நான் வேம நடத்தினா, அங்கு அவர் சொல்றாரு அவங்கள மெதுவா நடத்தணும். அங்கு சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு. ஒரு சில நேரம் ஒரு சிலரை மெதுவா நடத்தணும், ஆரம்பத்தில இருந்தே மெதுவா நடத்திடணும். குட்டி போட்ட ஆடு, சின்ன பிள்ளைங்க, அவங்கள போய் என்ன செய்யக்கூடாது, வேகமா நடத்த. நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் கணவன் மனைவி, நீ என்ன இங்க வந்துகிட்டு விளையாண்டுகிட்டு இருக்க, ஏய் ஒன்னு அடிச்சேன்னா பாத்துக்கோ அப்படின்னு. இல்ல அவங்கள மெதுவா தான் நடத்தணும். நம்ம ஸ்டைல்ல அவங்கள போய் ஹேண்டில் பண்ணக்கூடாது. என்ன ஒன்றும் சொன்னோடி கேட்க மாட்டேற, அவங்கள்ட்ட கொஞ்சம் அந்த லாங்குவேஜில் கொஞ்சம் தாழ்ந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி, சரிப்பா இது முக்கியமானது பேசிக்கிட்டு இருக்கிறோம், உனக்குரியது என்ன, அந்த பிள்ளைக்குரியதையும் சரியானபடி அவங்களை நடத்தி. ஹல்லேலூயா. இங்க அந்த வார்த்தையை கவனிங்க, மெதுவாய் நடத்தி. எந்தெந்த காரியங்கள்ல நீங்க நடத்தி இருக்கிறீங்க? ஜெபத்துல நடத்தணும்னா கொஞ்சம் மெதுவா நடத்தணும், பொறுமையா தான் இருக்கணும். நமக்கு இருக்கிற ஜெபம் அவங்களுக்குள்ள இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள எக்யூப் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாஞ்சியை உண்டாக்கணும். இந்த ஆண்டு எத்தனை முறை அப்படி நடத்தி இருக்கிறீங்க? எத்தனை முறை நீங்க உத்தமமா இருந்திருக்கிறீங்க? உங்களை தாழ்த்தி இருக்கிறீங்க கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்காக இந்த காரியங்களை அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்கிறீங்க. கர்த்தர் நம்ம இடத்துல கேட்பார், நான் உன்னை நான் மெதுவா நடத்தினேனே, நீ எப்படிலாம் முரட்டாட்டம் பண்ண பாருங்க. இந்த காணாம போன ஆடு அப்படின்னா, அந்த காணாம போன ஆடு ஏன் காணாம போச்சு தெரியுமா? அது சொன்னடி கேட்காத ஆடு.
இந்த சொன்னபடி கேட்காத ஆடை மேய்ப்பன் பிடிக்க போனா அந்த காட்டுக்குள்ளேயும் சொன்னபடி கேட்காதான். அங்க ஓனாய் கத்திக்கிட்டு இருக்கு, ராத்திரி நேரம் ஓனாய் சத்தம், மிருகம் சத்தம் கேட்குது. இப்ப மேய்ப்பன் போய் பிடிக்க போறான், எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்னு. அந்த ஆடு என்ன செய்யுது, அங்க கத்துது, கத்துது, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துது. மேய்ப்பன் கிட்ட போனாலும் அப்பயும் சொன்னோடி கேட்காது. அப்ப என்ன செய்வான், மேய்ப்பன் 2 காலையும் பிடிச்சி கொஞ்சம் அதை இது பண்ணி தூக்கி தோல்ல போட்டுக்கிடுவான். ஏன்னா அதை காப்பாற்றத்தக்கதாக. ஹல்லேலூயா. ஒரு சில நேரங்கள்ல அந்த குட்டிய வேகமா நடத்தக்கூடாது, அப்பப்ப நடத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு பிறந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்குறாங்க, பால் கொடுக்குறாங்க. கொஞ்சம் வளர்ந்த உடனே மைல்டா கொடுக்குறாங்க. அடுத்து கொஞ்சம் வளர்ந்த உடனே நல்லா கனமா கொடுக்குறாங்க. நல்லா வளர்ந்துட்டாங்க, நல்லா ஹெவியா கொடுக்குறாங்க சாப்பாடு. நிறைய நேரம் இந்த கொடுக்குற விதங்கள்ல பாலா கொடுத்து பழக்கிடக்கூடாது. அவங்களுக்கு அது பத்தாது, நல்ல திட ஆகாரம் கொடுக்கணும். பாலா கொடுக்குறவங்களுக்கு பாலை கொடுக்கணும், உரப்பா கொடுத்துடக்கூடாது, வயிறு புண்ணா போயிடும், அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது, வாமிட் பண்ணிடுவாங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கு மெதுவாய் நடத்தணும். சொல்லுங்களேன், மெதுவாய் நடத்தணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மெதுவா நடத்தணும். மெதுவா நடத்துறத மெதுவா நடத்தணும். அன்பானவர்களே, நாம் எத்தனை விதங்கள்ல மெதுவா நடத்தாம வேகமா காரியங்களை செஞ்சு தப்பா பண்ணியிருக்கிறோம், அவசரப்பட்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ புதிய ஆண்டுக்குள்ளே போகும் முன்பாக நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். ஒருவேளை நீங்க அப்படி மெதுவா நடத்தி கர்த்தர் உங்களுக்கு பெரிய மகிமையானதை செய்திருப்பார். ஆனா அதற்கு நன்றி சொல்லுங்க. பொறுமையோட சுமந்திருக்கலாம், சகிச்சிருக்கலாம். அதை நடத்த வேண்டிய பிரகாரம் அந்த நிலைக்கு போய் அதை தூக்கி பலப்படுத்தி இருக்கலாம். கர்த்தர் அதை மறக்கவே மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரே ஒரு சம்பவ வாசனவை முடிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 33, 34. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் 32 வாசிங்க. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். பாருங்க, அவங்க பாவத்தை மன்னித்தருளும், மன்னிக்கலைன்னா என் பேரை என்ன செய்யும், புஸ்தகத்திலிருந்து என்ன செய்யும். எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு நீங்க மன்னிங்க, அப்படி ஒருவேளை மன்னிக்கலைன்னா என் பேரை என்ன செய்யுங்க. He was a good leader. அதாவது அந்த உத்தரவாதம் எடுக்கிற ஒரு தலைவன். என்னதான் நான் தான் அதுக்கு பொறுப்பு. எப்படி பேசுறாரு பாருங்க. இன்னைக்கு என் குடும்பத்திற்கு நான் தான் பொறுப்பு, என் தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற அந்த நிலைக்கு நான் தான் பொறுப்பு, என் உடைமைகள் அதுல சேதமாயிருக்கு, அதுக்கு நான் தான் பொறுப்பு. எனக்குள்ள இருக்கிற பெருமை, ஜீவனத்தின் பெருமை, அதனாலதான் இந்த நிலைக்கு காரணம். நான் மன்னிக்காததுனால எனக்குள்ள இருக்கிற கசப்பு அப்படின்னு நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையா போகும்போது கர்த்தர் உங்களை இன்னும் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க உண்மையா இருந்தும் ஒரு சில காரியங்கள்ல கஷ்டப்பட்டா கர்த்தர் அதை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, யோனா மீன் வயிற்றுக்குள்ள என்ன செய்யறாரு, போகிறதுக்கு முன்னாடி அந்த படகு பயங்கரமா கொந்தளிக்குது. பயங்கரமா என்ன செய்யுது, கொந்தளிக்குது. அதுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் தூக்கி கடல்ல போடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு சேதம் வந்துடக்கூடாது, நிறைய நஷ்டமாகுது. ஏன்னா அவ்வளவும் அந்த டிராவல்ல அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உடைமைகளுக்குரியது, அதெல்லாம் தூக்கி கடல்ல போடுறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா சீட்டு போட்டு பாக்குறாங்க, யாரு அப்படின்னு இதுக்கு காரணம் அப்படின்னு. யோனா பேர் விழுது. அவர் வாட்டு தூங்கிட்டு இருக்கிறார். உன்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ யார்ப்பா அப்படின்னு. அவர் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த கர்த்தருக்கு நான் பயபக்திக்குரியவன். கர்த்தருக்கு எப்படிப்பட்டவர், அவர் உண்மையா பயபக்திக்குரியவரா? கர்த்தர் சொன்னது ஒண்ணு, இவர் செஞ்சது ஒண்ணு. ஆனா என்ன சொல்றாரு, பெருமையை பாருங்க. நான் பயபக்திக்கு, நம்ம இப்படிலாம் இருந்தா என்ன ஆகும், ஒரு பெரிய கொந்தளிப்பு இருக்கு. அதுக்கு யார் காரணம்னா, நான் யார் தெரியுமா, நான் பயபக்திக்குரியவன்.
ஐயோ நீதான்பா பிரச்சனை, தூக்கி உள்ள போடு அப்படின்னு நம்மளா ஆண்டவர் சொன்னார்னா ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கணும். செத்தாலும் ஜாகரே ஆண்டவரே, ஆனா விட மாட்டார் சாக. அந்த மனுஷன் ஒத்துக்கிட்டு என்ன தூக்கி போட்டுருங்கய்யா, நீங்க நல்லா இருப்பீங்க. நம்ம அப்படி சொல்லுவோமா? ஐயா நான் தான் காரணம்ப்பா சொன்னா காப்பாத்திடுவார் கர்த்தர் குடும்பத்தை. அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற பழைய சுபாவம், எனக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவம் அப்படின்னு. ஆனா அப்புறம் என்ன சொல்றாரு? என்ன தூக்கி போட்டுருங்க, பிரச்சனை முடிஞ்சு போகும். என்ன தூக்கி போட்டுருங்க. அதனால என்னது அந்த சாகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டி. பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நான்கிறது செத்து போச்சு. இன்னைக்கு நிறைய நேரம் நமக்குள்ள நான்கிற பெருமை இருக்கு பாத்தீங்களா? அது பின்னாடியே வரும், அப்படியே வரும். நீ யார் தெரியுமா? நீ எப்படி ஜெபம் பண்ணுவ? நீ ஜெபம் பண்ணா ஆஹா எத்தனை ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு, எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ற அப்படின்னு சொல்லி பெருமையை மண்டையில வச்சான்னு வச்சுக்கோங்க, அளவுதான் போச்சு. அப்படிலாம் வரும். அதனாலதான் அகாவா நதி அண்டையிலே தன்னை தாழ்த்தினான் அந்த மனிதன் கர்த்தருக்கு முன்பாக. என் பரிசுத்தம் ஒண்ணு இல்லை ஆண்டவரே, எனக்கு கொடுத்த மேன்மை ஒண்ணு இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இருக்கிற செல்வாக்கு அதிகாரம் அது ஒண்ணும் இல்லை, எனக்கு பொண்ணு வெள்ளியும் என் கையில நிறைய கொடுத்துருக்குறாங்க அது ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் நீங்க எனக்கு கொடுத்த தயவு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மோசே ஆண்டவர் சமூகத்துல கேட்கிறாரு, என் பேரை கிறுக்கி போட்டுருங்க, என் பேரை என்ன செய்யுங்க, கிறுக்கி போட்டுருங்க அப்படிங்கிறார். அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே அதிகாரம் 33 அதிகாரம் 2ஆம் வசனம். நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெர்ஷியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் எல்லாரும் வாசிக்கலாம் 3ஆம் வசனம். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா என்னன்னா, நான் உங்களுக்கு முன்னாடி தூதனை அனுப்புவேன், நான் வரமாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன். ஒருவேளை 2025ஆம் ஆண்டுக்குள்ள போகும்போது இந்த யோனாவுக்கு நடந்துச்சு பாருங்க, அது மாதிரி நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் உன் கூட நான் வரமாட்டேன், நான் உனக்கு என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்ச, நீ என்ன கீழ்ப்படிஞ்ச, எதெல்லாம் கீழ்ப்படியல அப்படின்னு நம்மகிட்ட கேள்வி கேட்டார்னு வச்சுக்கோங்க. இப்பயே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்ன செய்கிறேன், உங்க சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன், எனக்குள்ள இருக்கிற பெருமையை மன்னிங்கப்பா, ரத்தத்தினால கழுவுங்க, எனக்குள்ள இருக்கிற முரட்டாட்டத்தை மன்னிங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவர் மன்னிப்பா, அவர் இரக்கம் செய்வார், அன்பு பாராட்டுவார். ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற அந்த மாம்ச இச்சை, எனக்குள்ள இருக்கிற கண்களின் இச்சை அப்படி சொல்லணும், எது தவறோ அதை சொல்லி ஒத்துக்கொள்ளணும், பலன் தருவா. எதுல ஜெயம் இல்லையோ அந்த பகுதியில கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பா. எல்லாம் கரெக்டா இருக்கு, அந்த மனுஷன் சொல்றான் பாருங்க, நான் பயபக்திக்குரியவன் அப்படின்னு போனோம்னா பெரிய கொந்தளிப்பு தான் காத்திருக்கும். 2025 ஓயவே ஓயாது. அந்த மனுஷன் மீன் வயிற்றுக்குள்ள போய் ஜெபம் பண்ண வேண்டியதாயிருச்சுங்க. அவன் ஒழுங்கா போய் நினிவே பட்டணத்தை போய் நல்லா ஊழியம் செஞ்சிருக்கலாம். மீன் வயிற்றுக்குள்ள எவ்வளவு நாத்தம் எடுக்கும். நமக்கு நாத்தம் வேணுமா இல்லை பிளஸ்ஸிங் வேணுமா? மீன் வயிற்றுக்குள்ள என்னென்ன உள்ள பொருள், அழுகுன பொருள்லாம் இருக்கும், பாதி டைஜஸ்ட் ஆனது இருக்கும், டைஜஸ்ட் ஆகாதது இருக்கும். ஐயா சோத்திர ஐயா, சோத்திர ஐயா, சோத்திர ஐயா, எப்படி இருக்கும் பாருங்க. நமக்கு நிறைய நேரம் கர்த்தர் சொன்னதை செய்யாததுனால நம்ம ஒரு சில வேதனையான இடத்துக்குள்ள போக வேண்டியது இருக்கு. ஆனா நம்ம உண்மையா கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது 2025 பாலும் தேனும் ஓடுகிற நலமான வாழ்க்கை கர்த்தர் தருவா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க நடுவிலே வாசம் பண்ணுவா. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், கர்த்தர் என் நடுவிலே வாசம் பண்ணுவா, இனி நான் தீங்கை காணாதிருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு இருப்பேன். நீ தண்ணீரை கடக்கும் போது, ஆறுகளை கடக்கும் போது, நீ அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாது இருப்பாய், நான் உன்னோடே இருப்பேன். ஹல்லேலூயா. அதுக்கு தாங்க ஸ்தோத்திரம் பண்றது, அதுக்கு தான் நம்மை ஒப்புரவாக்குறது,
அதற்கு தான் நம்மை கர்த்தரோடு ரீகான்சிலேஷன் ஒப்புரவாக்கி அந்த அன்புக்குள்ளே பலப்பட்டு நீங்க போய் நிக்கிற இடத்துல கர்த்தருடைய மகிமை விளங்க ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களை உயர்த்துவா. இங்க மோசே ஜெபம் பண்றார், ஆண்டவரே தூதனை அனுப்புறீங்களா? ஐயா வேண்டாம் ஐயா, நீங்க என் கூட வரணும். நீங்க என் கூட வரலைனா என்ன அனுப்பாதீங்க ஆண்டவரே. 2025க்கு போக முன்பாக ஏசப்பா நீங்க என் கூட வரணும், என் பிள்ளையோட வரணும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க என் கூட வரணும். நீங்க வரலைனா என்ன அனுப்பாதீங்க ஆண்டவரே. எனக்கு உங்க வல்லமை வேணும், எனக்கு உங்க கிருபை வேணும், எனக்கு உங்க அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின் வெளிப்பாடு வேணும். இந்த வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துருங்க. என்ன குறித்த நோக்கம் என்ன, என்ன குறித்த பர்பஸ் என்ன, நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டேன், எதற்காக என்ன தெரிந்து கொண்டீங்க, கர்த்தரிடத்துல கேட்கணும். உங்களுடைய அழைப்பை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறத நீங்க நிறைவேற்றி முடிக்கணும். அப்படி கேட்கும்போது 2025ல மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட வருவேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆண்டவர் பிராமிஸ் பண்ற, வாக்கு பண்ற. தூதன் அல்ல ஆண்டவரே, நீங்க என் கூட வரணும். யார் வரணும்? நீங்க என் கூட வரணும். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு எகிப்துல வெங்காயம் கிடைச்சிச்சு, கொம்மட்டிக்காய் கிடைச்சிச்சு. என்ன கிடைச்சிச்சு? வெங்காயம், கொம்மட்டிக்காய். அங்க எங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிச்சு, ரொம்ப கேவலமானது. ஆனால் கர்த்தர் தூதர்கள் சாப்பிட்ற உணவா ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சொல்ல மனசில். நம்ம கடந்து வந்த பாதைகளில் எதெல்லாம் கர்த்தர் நமக்கு எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது, துதிக்கணும். கர்த்தர் கொடுத்த குடும்பம், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த நம்ம கொடுத்த ஒவ்வொன்றுக்கும் கர்த்தருக்கு துதி செலுத்தணும். முறுமுறுத்தோம்னா அந்த கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் செத்து போனார்கள். முறுமுறுக்கிற ஆவி இந்த 2025க்குள்ள போக முன்பாக முறுமுறுப்போட போக வேண்டாம். எனக்கு அது இல்லை ஆண்டவர், இது இல்லை ஆண்டவர், அவங்களுக்கு அது இருக்கு, அவங்களுக்கு இது இருக்கு, இல்ல இல்ல முறுமுறுக்க வேண்டாம். இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்ததுனால போக முடியல. அப்படின்னா ஆண்டவரே நான் நோயில இருக்கிறேன், சோத்திர ஆண்டவரே, கடன்ல இருக்கிறேன், சோத்திர ஆண்டவரே, பயமா இருக்கு, சோத்திர. அதுக்கு இல்ல, அங்கு விசுவாசத்தை பேசுங்க. கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியே கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். வியாதியா இருக்கிறீங்க, இயேசுவின் தழும்பால் நான் குணமானேன். நீங்க தசம பாகங்களால கர்த்தரை கனம் பண்றீங்க, பொருளால கர்த்தரை கனம் பண்ணி இருக்கிறீங்க. இந்த ஆண்டுல இதுலெல்லாம் உத்தமமா இருக்க உதவி செஞ்சீங்கப்பா, இன்னும் நான் உத்தமமா இருக்க நீங்க என்ன ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோ கர்த்தருக்கு துதி செலுத்துங்க. வேதத்துல வாசிக்கிறோம், மகதோனியா சபையார் அங்கு சொல்லப்பட்டிருக்கு, முதலாவது கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். தங்களை, அவங்களுடைய ஹிஸ் செல்ஃப், தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு தங்கள் அவயங்களை ஒப்பு கொடுத்தாங்க. தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. பிறகு தங்களிடத்தில் இருக்கிறவைகள்ல சிறந்ததை கொடுத்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரொம்ப முக்கியம், அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது இங்கிலீஷ்ல நல்லா போட்டிருக்கு, தங்களை கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். பிறகு தங்களுக்கு உண்டானவைகளை ஒப்பு கொடுத்தாங்க. ஒரு சிலர் கர்த்தருக்குன்னு காணிக்கை கொடுத்துடலாம், பெரிய காரியங்களை கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் தங்களை ஒப்பு கொடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, ஜெபத்துக்கு ஒப்பு கொடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, வேத வாக்கியங்களுக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே கெட்டு போயிருங்க. நம்ம கர்த்தருக்குன்னு கொடுத்தது எல்லாம் வேஸ்டா போயிடும். ஏன்னா அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். நம்மளை ஒப்பு கொடுக்கணும், நம்ம அவயங்களை ஒப்பு கொடுக்கணும், என் வாயை ஒப்பு கொடுக்கணும், என் நினைவை ஒப்பு கொடுக்கணும், என்னுடைய ஒவ்வொன்றையும் அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்க மோசேட்ட ஆண்டவர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதல் தருவேன். வாக்கு பண்றார் கர்த்தர். எவ்வளவு நல்லவர். மோசே எப்படி ஜெபம் பண்றார் பாருங்க. ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே கடந்த ஆண்டு இந்த 2024 நான் இந்த இடத்துல வெக்கப்பட்டு போயிட்டேன்ப்பா, இனி அந்த அவமானமே வரக்கூடாது, எந்த சாப கேடுகளை என் குடும்பத்துல தொடரக்கூடாது. நீங்க சிலுவையில சாபம் ஆயிட்டீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே சிலுவையில எனக்காக நீங்க அவமானத்தை ஏற்றுக்கொண்டீங்க, வாழ்க்கையில அவமானம் வரக்கூடாது, என் குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, உங்க சமாதானம் என் வீட்டுக்குள்ள இருக்கணும், கேட்கணும். என் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சமாதானம் இருக்கணும், அதை விரும்பணும், டிசையர், வாஞ்சிக்கணும்.
கர்த்தருக்கு மகிமை. ஒரு சில நேரங்களில் ஜெபிக்கும் போது கூட இந்த நாட்களுக்குள்ள கர்த்தாவே இப்படி எனக்கு அப்படின்னு சொல்லி ஊக்கமா ஜெபிக்கணும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்படி விசுவாசிக்கணும். ஊக்கமா பேர் அபிராம், ஆனா ஆண்டவர் ஆபிரகாம்னு சொன்ன உடனே எல்லா இடத்துலயும் ஆபிரகாம் 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 உள்ள மனசுல சொல்லிருக்கேன், உனக்கு பேர் ஆபிரகாமாங்கும், நீ என்ன ஜாதிகளின் தகப்பனான்னு. ஆனா வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவன் தேவனை விசுவாசித்தான். அதனால வானத்து நட்சத்திரத்தை போல கர்த்தர் என்ன செய்தார், சந்ததியை பெருக பண்ண. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம கண்ணில் பார்க்குறப்ப எதுவுமே நடக்காதது போல இருக்கலாம். இன்னைக்கு காலை ஆராதனையில கூட அதை தியானித்தோம். அந்த நெட்டுத்தெருல அந்த இடத்த வாங்குறதுக்கு கையில ஒரு பணமுமே கிடையாது. விசுவாசத்துல அந்த இடத்துல அத்தனை எதிர்ப்பு, அத்தனை தடை. அந்த இடத்த வாங்குறப்ப அந்த ப்ராமிஸ் பண்ணியாச்சு, அந்த இடத்த கொடுக்குறவங்க சொன்னாங்க அட்வான்ஸ் கொடுக்க வேணாம், மொத்தமாக முடிச்சிருங்க பணம் கொடுத்து அப்படின்னு. ஆனால் தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்தபோது கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணார். அல்லேலூயா. அன்னைக்கு அது வாங்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது, எந்த சேமிப்பும் கிடையாது. கர்த்தர் தான் அதை நடத்தி கொடுத்தார். அல்லேலூயா. அதை பத்திரம் முடிக்கிறப்ப ஆச்சரியமாக நடத்தி கொடுத்தார். இன்னைக்கு அந்த டவுனில் அந்த இடத்த ஃபுல்லாக கர்த்தர் சித்தமான இடிச்சிட்டு கூட கெட்டலாம், கெட்டுறதுக்கு பேலன் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துறதுக்காக, வேற எதுக்கும் கிடையாது, அவரை உயர்த்துகிறதுக்காக. அல்லேலூயா. அப்போ நமக்கு இன்னும் நல்ல இந்த நேர்ஜி நகரில் இருக்கிறோம், நமக்கு கர்த்தர் நடத்துதல், நமக்கு இன்னும் நல்ல விசாலமான ஒரு இடமும் வேணும். அந்த டவுனில் அங்கேயும் நமக்கு அந்த இதை மாடிஃபை பண்ணி கர்த்தர் கொடுப்பார். ஆனால் ஒன்று, கர்த்தரை நோக்கி பார்க்குறப்ப ஆச்சரியமான அனுகூலங்களை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் கையில் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களோடு கர்த்தர் இருப்பார். ஆனால் வனாந்திரத்திலே அவர் வழிகளை உண்டாக்குவார், அவாந்திர வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்குவார், பாழானது பயிர் நிலமாய் மாறும். பாட்டு பாடணும், என் தந்தை நீரே என் தந்தை நீரே. அந்த வரிகள் சொல்லப்பட்டிருக்கு, வனாந்திரத்தில் வழிகளை காட்டினீர், அவாந்திர வெளிகளிலே அவர் நீரூற்றை காட்டினார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 8 சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு எல்லாம் கர்த்தர் திருப்தியாகும் போது நீ மேட்டிமை அடையாமல். 12ஆம் வசனம், உபாகமம் 8:12, 10:12 அதுல சொல்லப்பட்டிருக்கு, நீ புசித்து திருப்தியாகும் போது என் கை பலம் இதை சம்பாதித்தது, என் சாமர்த்தியம் இதை எனக்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லாதபடி. பெருமை வந்துடக்கூடாது. கை பலம் அப்படின்னு என்ன பெருமை வந்துருச்சுன்னா கர்த்தரை மறந்துடுவோங்க, கர்த்தருக்கு நன்றியா இருக்க மாட்டோங்க. நம்ம இருதயத்துக்குள்ள சொல்லும், நீ தானப்பா சம்பாதிச்ச, நீ ராத்திரியெல்லாம் தூங்காம அதை ஒவ்வொன்றும் பாடுபட்டு சேர்த்த. பிசாசு பொய் சொல்லுவான், உண்மை அப்படி கிடையாது. கர்த்தருடைய இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே, அவர் புண்ணியத்தினால நம்ம நல்லா இருக்கிறோம், அவர் கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அவர் கிருபை இல்லைன்னா நம்ம நிர்மூலமாய் இருப்போம். அதை சொல்லாம இந்த இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க, என் கை பலம், என் சாமர்த்தியம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி மேட்டிமை அடையாதபடி எச்சரிக்கையாயிரு. நீ திருப்தியாகும் போது உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அவர் தான் உனக்கு திருப்தியை கொடுத்தாருன்னு நினைப்பா. உனக்கு அந்தஸ்து எங்க இருந்து வந்துச்சு, கர்த்தர் கொடுத்தாரு. உனக்கு அங்கீகாரம் எங்க இருந்து வந்துச்சு, கர்த்தர் தான் கொடுத்தாரு. அதை நான் சொல்லாத. அதனால வர்ற விளைவு அவங்களுக்கு வாழ்க்கையில வீழ்ச்சி உண்டாகும். ஒருவேளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நான் 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 அப்படின்னு. ஒரு ராஜா நான் கட்டின அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, போச்சுங்க, புள்ள மேயிறாங்க. அவையெல்லாம் உணர்ந்து, ஐயா நீங்க தான் எனக்கு இந்த மேன்மையை கொடுத்தீங்க அப்படின்னு உணர்றப்பதான் திரும்ப அவனுக்கு நினைவு வருது. பெருமை ஒரு மனுஷனை கொல்லும், பெருமை ஒரு மனுஷனை நிர்மூலமாக்கிரும். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஏதாவது காரியங்கள் இருந்தா கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவரே உங்க அன்பு தான்ப்பா நான் தேவனை அப்பான்னு கூப்பிட முடியுது. நீங்க எனக்காக சிந்தின ரத்தம், நீங்க எனக்காக பட்ட அவமானம், என் திறமை இல்லை. இந்த ஜெபத்தையே ரொம்ப மேன்மை பாராட்டிடக்கூடாது. நான் இத்தனை நாள் உபவாசம் பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், நான் இப்படி செஞ்சேன், அதல்ல கிருபை. அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அங்க உயிர் போயிருக்கு. உன்னதத்தில் இருக்கிறவர் நமக்காக வந்து இறங்கி நீச கோலமானார். அந்த முதுகெல்லாம் உழுத நிலம் போல ஆனது. காரி துப்புதலை ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் சுகமாய் இருக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. இந்த 2025ஆம் ஆண்டு
அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்னா செல்லும். அவர் உங்க கூட வருவார். நீங்க இழந்ததெல்லாம் மீட்டுக் கொள்வீங்க. எவ்வளவா நேரம் எடுத்து உண்மையா ஆண்டவரை ஸ்தோத்தரிங்க, பிள்ளைகளை ஸ்தோத்திரம் பண்ண வைங்க. எல்லாமே மாறும். இந்த உலகம் உங்களை பார்த்து கேலி பண்ண இடத்துல கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார். அவர் உண்மையுள்ளவர். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல. வாக்கு தத்தத்தின் கர்த்தர் உங்க கூட வருவார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை பாருங்க, 2 கொரிந்தியர் 1:20. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் எப்படி இருக்கிறதா? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று ஆமென் என்று ஆம் என்று ஆண்டவர் சொல்றார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் உங்களுடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். வாக்குத்தத்தங்கள் எப்படி இருக்கான்? இயேசு கிறிஸ்துவுக்குள். கர்த்தர் சொல்றாரு, உங்க பேரை சொல்லி சொல்றாரு, இந்த பிள்ளைக்கு ஆம் எஸ், இந்த மகனுக்கு எஸ். ஆண்டவர் சொல்றாரு எஸ் அப்படிங்கிறார். சும்மா இல்லைங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக. ஹல்லேலூயா. இந்த அன்புக்கு நம்ம அர்ப்பணிப்போம். இந்த அன்புக்கு நம்ம உண்மை இல்லவங்களா இருப்போம். இங்க சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தையை பாருங்க. அதை முடிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தில் அடுத்த வசனத்தில், அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்துக்குள்ள நோனின்னு சொல்றாரு, ஹோலி ஸ்பிரிட், வாக்கு பண்ணப்பட்ட ஆவியானவர். ஸோ ஹோலி ஸ்பிரிட், அந்த மகிமையான கர்த்தர், அனாயிண்டிங், அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை, அவர் உங்க கூட இருப்பாராம். எவ்வளோ பெரிய பாக்கியம். நீங்க தனியா இல்லைங்க. அந்த ஒருவேளை ஒரு 100 கோடி ரூபா சொத்து அதை விற்கிறீங்க, அதுக்கு ஒரு முதல்ல ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, 20 கோடி ரூபா. இன்னும் 80 கோடி வரப்போகுது. அந்த முதல் தவணை இருக்கு பார்த்தீங்களா, அதுவே உங்களுக்கு ரொம்ப காலம் போதுமானது. இந்த பூமியில வாழ்ற காலமெல்லாம் போதுமானது. த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவருடைய முத்தரிப்பு உங்க கூட இருந்து உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி, ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை ஸ்ட்ரென்த் பண்ணுவேன். நீ தனியா இல்லை, உனக்கு நான் போதிப்பேன், உன்னை உள்ள நான் ஆசீர்வதிப்பேன், உள்ள உன்னை அலங்காரமாக்குவேன், உள்ள உன்னை பலமாக்குவேன். நீ தனியா இல்லை, உன் கூட உள்ள இருக்கிற அந்த சிஸ்டம். இந்த 2 வீலர்ல சிசின்னு போடுவாங்க, 100 சிசி, 150 சிசி, புல்லட்ல 250 சிசி. இந்த சிசினா என்னன்னா, உள்ள இருக்கிற ஆற்றல். கர்த்தர் ஒண்ணுமே இல்லாத நம்மள உள்ள ஆற்றலை உள்ள வச்சிருவாரு. எல்லாரும் பார்ப்பாங்க, என்னடா அது அந்த ஆளா? இயேசுவை பார்த்து சொல்றாங்க, இவர் தச்சனின் குமாரன் அல்லவோ. ஆனா உள்ள இருக்கிற அபிஷேகம், ஆவியானவர் முத்தரித்திருக்கிறார். அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்றாங்க, இவர்கள் எல்லாம் கல்லாதவர்கள் அல்லவா, எங்க இருந்து இவர்களுக்கு இவ்வளவு ஞானம் வந்தது? ஆவியானவர், அனாயிண்டிங், அந்த வாக்கு தத்தம். அதுதாங்க வாக்கு தத்தம். ஆம் என்றும் ஆமேன் என்றும். ஒவ்வொரு வாக்கு தத்தமும். ஆனா பெரிய வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? உங்க கூடயே காட் வருவார். ஹோலி ஸ்பிரிட், கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கூடயே வருவார். உங்களை பலப்படுத்துவார். ஒடுங்கின ஆவிக்கு பதில துதியின் உடைய கொடுப்பார். உங்க காயங்கள் எல்லாம் கெட்டுவார். உங்களுக்கு மறைபொருளை வெளிப்படுத்துவார். உள்ளான பலத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. எந்த இடத்துல பயந்து நடுங்குனீங்களோ அங்க உள்ள உங்களை ஸ்திரப்படுத்தி, அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, உங்களோட கூட 21 எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி. ஹல்லேலூயா. எப்படியா? ஸ்திரப்படுத்தி. இந்த 2025 அந்த ஆண்டுக்குள்ள போகும் முன்பாக கர்த்தர் உங்கள்கிட்ட அந்த எதிர்பார்க்கிறாரு. இந்த வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் பாத்திரவான்களாக விசுவாசிக்க, அதை எதிர்பார்க்கத்தக்கதாக, உங்க வாழ்க்கை மகிமையா இருக்கத்தக்கதாக உங்களை ஸ்திரப்படுத்தி. பவுல் சொல்றாரு, உங்களோட கூட எங்களையும். நான் வேற, நீ வேற, நீங்க வேற இல்லைங்க. நான் ஏதோ பெரிய அப்போஸ்தலன் அப்படி இல்லை, எல்லாம் ஒண்ணுதாங்க. உங்களோட எங்களையும் அவர் ஸ்திரப்படுத்துறாரு. அந்த இருதயம் எப்படி இருக்கு பாருங்க, அப்படி விசாலமா இருக்கு. அதில் உள்ள அபிஷேகம் ஊற்றப்படுது. போகிற இடமெல்லாம் திருச்சபை ஸ்தாபிக்கிறார்.
போகிற இடமெல்லாம் அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுது. இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் அதுக்கு தான் தெரிந்து கொண்டார். நம்ம எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா, ஸ்தோத்திர ராஜா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும் ஆண்டவரே. 2025 இன்னும் உங்க நாமம் என் மூலமா மேன்மை அடையணும்பா. உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே. என் குடும்பத்துல, என் தனிப்பட்ட வாழ்க்கையில, நீங்க என்னை அழைத்த அந்த பாதையில, என்னை தெரிந்து கொண்ட அந்த பாதையில உங்க நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாடலாம். இந்த மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. Hallelujah, 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 Yahweh, hallelujah, Yahweh, hallelujah. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும், பெருங்காற்றும் அடங்கி போகும், 2 கரங்களை உயர்த்தி எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இது மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், ஓரா பாலாராமா சந்தராமா பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுமா,
உங்க நாமம் உயரணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பிள்ளைகள் மத்தியில, ஆண்டவரே, என் கையின் பிரயாசங்கள் சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்ந்து எல்லாரும் உற்சாகமாக அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமாக யாவே ஆலே, அல்லேலூயா, யாவே ஆலே, அல்லேலூயா. சிங்கத்தின் கபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஆண்டவருடைய தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே, நான் பெருமையா இருந்ததுனால, உம் சத்தம் கேட்டும் நான் கீழ்ப்படியாததுனால என் வாழ்க்கையில உயர்வு இல்லை. ஆண்டவரே, உங்க நாமம் மகிமைப்படலப்பா, உங்க நாமம் பெருகல. பரிசுத்தத்துக்காக நான் ஜெபிக்கலப்பா. என் குடும்பத்துல, ஆண்டவரே, என் கணவருடைய பரிசுத்தத்துக்காக நான் ஜெபிக்கல. என் பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும்னு நான் ஜெபம் பண்ணலப்பா. ஆசீர்வாதம் வேணும்னு நினைச்சேன், ஆனா கர்த்தருக்கு பயந்து நடக்கணும்னு நினைக்கலப்பா. ஆண்டவரே, நான் அவிசுவாசிய பார்க்கும்போது அவங்களோட ஒரு ஆளா இருக்கிறேன். உமக்குன்னு நான் சாட்சியா நிக்க முடியல. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உத்தமமா எனக்கு பலன் தாங்கய்யா. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர் உங்களை முத்தரிக்கிறார், உங்களை ஸ்திரப்படுத்துறாரு. ஓ ரிபாரா சந்தரபா, ஓலாபா கத்தராமா சந்தரபா, உங்களை ஸ்திரப்படுத்துறாரு, உங்களை ஸ்திரப்படுத்துறாரு. என ஆண்டவருடைய அன்பு, அவருடைய வல்லமை உங்க மேல ஊற்றப்படுது. ஹல்லேலூயா. இந்த வல்லமையை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறதுல நான் உத்தமமா இருக்கணும், உமக்கு சாட்சியா இருக்கிறதுல நான் உத்தமமா இருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்துல பெரிய காரியங்களை செய்ய என்னை பலப்படுத்துங்கப்பா. கைகளை உயர்த்தி தீர்மானம் எடுப்போமா? அன்னைக்கு தானியேலுக்குள்ள ஒரு டெடிகேஷன், உத்தமம். கர்த்தர் அந்த தானியேலை கனம் பண்ணாரு. மரியாள் கேக்குறாங்க, எப்படி ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை வருது? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். உத்தமம். ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையும் கர்த்தர் அப்படி மகிமையாக்குவார்.
உங்க கண்கள்ல பார்க்கறதல்ல, அவரை நோக்கி பார்க்கிற உங்க வாழ்க்கையை எல்லா கோணலையும் கர்த்தர் செவையாக்குவார். எல்லா கரடு முரடானவைகளை கர்த்தர் சமமாக்குவார். ராஜா உங்களுக்கு முன்னே போகிறார். இயேசு ராஜா மரணத்தை வென்று உயிர் தெழுந்த இயேசு ராஜா உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறாரு, உங்களோடு இருக்கிறாரு, உங்க பிள்ளைகளை பாதுகாக்கிறாரு, உடைமைகளை பாதுகாக்கிறாரு. நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமா அவர் செய்வாரு. அவர் உயிரோடு இருக்கிறார். ஓ, தாயின் கருவில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை நான் வேறு பிரித்து இருக்கிறேன், ஒன்னில்ல நான் மகிமைப்படுவேன். ஓ, தேங்க்யூலா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓ, குஷ்டரோகியை குணமாக்கினவர், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கினவர், யூத ராஜசிங்கம், அவர் உங்களை மறக்க மாட்டார், அவர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை வாசிக்கும் போது உங்க கண்களை கர்த்தர் திறந்தருளுவா. இந்த கிறிஸ்துவின் அன்பு இன்னதென்று அறியத்தக்கதாக. பழைய ஏற்பாட்டுல யாருமே ஆண்டவரை அப்பான்னு கூப்பிட்டதே இல்லை. ஆனா இயேசுதான் சொல்றாரு, அப்பான்னு கூப்பிடு. அந்த அன்பு, அந்த மகத்தான அன்பு. ஓ, தேவனுடைய அந்த ஃபேமிலியில ஒருத்தரா இருக்கிறீங்க. கர்த்தர் அப்பான்னு அந்த உரிமையை ஆண்டவர் கொடுக்கிறாரு. எவ்வளோ பெரிய வெளிப்பாடு. இயேசுதான் சொல்றாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஹல்லேலூயா. அப்பான்னு கூப்பிடத்தக்கதாக சரீர அப்பாவை சொல்றாரு. அந்த அப்பா அவர் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பொல்லாத தகப்பன்கிறாரு. அந்த தகப்பன் கூட ஒரு நேரம் உதவி செய்ய முடியாது, ஆனா இந்த அப்பா கொடுப்பாரு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் என்ன எதெல்லாம் உத்தமமா இல்லையோ, ஒருவேளை நான் யோனா போல இருந்தா என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஏசப்பா, எனக்குள்ள இருக்கிற பெருமையை உணர்த்துங்க ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற குறைகளை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய ஜெபம் இல்லாமா யாரும் வெறுமையா போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பெற்றுக்கொள்ளணும். புதிய ஆண்டுக்குள்ளே போகும்போது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தோடு, விசேஷித்த வல்லமையோடு கர்த்தர் உங்களை முத்தரித்து அவர் அலங்கரிக்கத்தக்கதாக, ஓ ராஜா உங்களுக்கு முன்னே கடந்து செல்லத்தக்கதாக. மோசே கேட்கிறார், ஆண்டவரே தூதன் அல்ல ஆண்டவரே, நீங்க என் கூட வரணும், நீங்க வரணும் ஆண்டவரே அப்படி கேட்கிறாரு. அந்த வார்த்தையை பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல உங்க விண்ணப்பத்தையும் கர்த்தர் அப்படியே கேட்பாராக. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னைய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.